இப்போ நடந்து முடிஞ்ச 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது. ஒன்று திமுக, அதிமுக, அப்புறம் டிவிகே, அப்புறம் நாம் தமிழர். நான் வந்து நாம் தமிழர் தான் முதல்ல சொல்லியிருக்கணும். ஏன்னா அவங்கவுங்க என்னென்ன நேசிக்கிறாங்களோ அதை தான் முதல்ல சொல்லுவாங்க. இங்கே சொன்னது காரணம், கடைசியாக நாம் தமிழர் சொன்னது காரணம் எங்களை வந்து மற்றவின்றதுக்கே கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா இப்போது சீமான் அண்ணன் பண்ணிகிட்டு இருக்க அரசியல் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து உயிருக்கும் அப்படின்றது தான். மற்ற கட்சிகள் யாராச்சும் ஒருவராச்சு நான் இந்த இந்த விலங்குக்காக, இந்த இந்த இயற்கை, இந்த மரத்துக்காக, இந்த இது அப்படின்ற விவசாயத்துக்காக யாராவது ஒருத்தர் குரல் கொடுக்குறாங்களா? கிடையாது. எல்லாருமே வந்து 2000 தரேன், 2500 தரேன், ஒருத்தர் 10,000 தரேன், ஒருத்தர் 8000 தரேன், இந்த மாதிரியான ஒரு வாக்கு வங்கியாக தான் போய்கிட்டு இருக்காங்களே தவிர ஒரு மக்களுக்கு உண்டான தேவை, மக்களுக்கு உண்டான புரிதல் என்ன புரிய வைக்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து அவங்க பதிவு பண்ணுறதே கிடையாதுன்றல. அவங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு 5 வருஷம் ஆட்சியை பிடிக்கணும். அந்த 5 வருஷம் ஆட்சியை எப்படி பிடிக்கணும்? ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, அதுக்கு என்ன வாங்கி கொடுத்தா அதை சொல்கிறது செய்யும் அப்படின்ற ஒரு அரசியல் தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த 2000, 2500 இதெல்லாம். ஒரு மக்களும் வந்து சிந்திக்கணும். ஒரு 8000 ரூபா கொடுக்குறாங்க, ஒரு 10,000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா அது சாதாரண ஒரு இஎம்ஐயில் ஒரு மாதம் 1000 ரூபா கட்டினால அவங்க பண்ணிடலாம். 1000 ரூபான்றது இன்றைக்கி தேதிக்கு ஒரு பெரிய பைசா இல்லை. ஒரு படித்தவங்களாகட்டும், படிக்காதவங்களாகட்டும், நல்லா சம்பாதிக்கிறவங்களாகட்டும் அந்த 1000 ரூபான்றது வந்து மாதம் 2000 ரூபா கொடுக்குறேன்னு அது வந்து ஒரு பெரிய பணமே கிடையாது. ஏன்னா ஒரு குடும்பத்தோட ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு 500 ரூபா, ஒரு 1000 ரூபா இது மொய் பணம் எழுதுறாங்க. ஒரு சாப்பிடணும்னு போனால் கூட அவங்க சாப்பிடலாம். ஒரு பிரியாணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 270 ரூபா, 280 ரூபா, 300 ரூபாலாம் போகுது. அவங்க பைசா இல்லாமல் அந்த 2000 ரூபா வாங்குற மக்களும் போய் சாப்பிட்டாலும் அதே 2000 ரூபா தான். இதுவே ஆட்சியில் இருக்கிற அமைச்சர் பேர் எல்லாம் சொல்ல விரும்பல, எல்லாருமே தான். அவங்க போனாலும் அவங்களுக்கு ஃப்ரீயாக கூட கிடைக்கும், சொல்ல முடியாது. ஒரு வேலை காசு கொடுத்து சாப்பிட்டா அவங்களுக்கு அதே 300 ரூபா தான். புரியுதுங்களா? அந்த 300 ரூபான்றது அவங்களுக்கும் 300 ரூபா தான், இவங்களுக்கு 300 ரூபா தான். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்ப அந்த 2000 ரூபா என்ன, இது எதுக்கடா நம்மளுக்கு அப்படின்னு அந்த மக்கள் வந்து அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை. இப்போ எங்களுக்கு சொந்த ஊர் பார்த்தீங்கன்னாக்கா நாகப்பட்டினம் மாவட்டம் பக்கத்தில் திருத்துறைப்பூண்டின்னு ஒரு இடம் இருக்குது. நான் அங்கேயும் போயிட்டுலாம் கொஞ்சம் மக்கள்கிட்டலாம் பேசியிருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கம்யூனிஸ்ட் தான். இப்போ அது கம்யூனிஸ்ட் கோட்டைன்னு சொல்லுவாங்க. அதே தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து திமுக கூட கூட்டணி வச்சதுனால திமுகவும் போட்டிடுவாங்க, இல்லைன்னா அதே கம்யூனிஸ்ட் கொடுக்குறாங்க, வேறு கட்சிகள்லாம் போயிட்டுருக்கு. இதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே இருக்க மக்கள் என்னென்னா அந்த 2500 ரூபா இது நாள் வரைக்கும் அவங்க திமுகவோட கம்யூனிஸ்ட் திமுக கூட தான் இப்போ அங்கே இருக்கும். அவங்க கூட்டணியிலே நாங்கள் வென்றுவாங்க. இந்த முறை அங்கே திருத்துறைப்பூண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா 2500 ரூபா கொடுக்குற டிவிகே வந்து அவங்க ரொம்ப ஆதரிக்கிறாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, யார் கொஞ்சம் பைசா கூட கொடுக்குறாங்க அப்படின்ற ஒன்று. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பைசாவுக்கு பார்க்குறாங்களே தவிர என்ன தேவை, இன்றைக்கி தேவைக்கு அந்த மாதம் 2000 ரூபா 1000 ரூபான்றது கிடைச்சிருந்த மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர அடுத்த 5 வருஷன்றது என்னன்றது பார்க்க மாட்டேன்றாங்க. அதை மக்கள் சிந்திக்கணும். அந்த சிந்தனையை தான் சீமானனை வந்து தூண்டிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எழுச்சியை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போல்லாம் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து திமுக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்களை வந்து பசங்களெல்லாம் குடிக்க வச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காமராஜர் ஐயா வந்து படிக்க வச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது முற்றிலும் உண்மை. ஏன்னா இதனால் வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாக்கா இப்போ இந்த 2026 சட்டமன்றத்தில் கொஞ்சம் முன்னிட்டு ஒரு 5 வருஷம் 2021 பார்த்தீங்கன்னாக்கா சின்ன குழந்தைகளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்னு எங்கேயாச்சும் ஒருத்தர் 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்த ஒரு இடமா தான் நான் நாம் தமிழரை கருதுகிறேன். இது வந்து நான் கட்சியாக பார்க்கல, இது வந்து தமிழர் உணர்வு கொண்டவங்க மட்டும்தான் இந்த இதில் வந்து நிறைய பேர் பயணிக்கிறாங்களே தவிர வேறு ஆள் இல்லை. ஏன்னா இன்றைக்கி டிவிக்கே பற்றி நான் குறை சொல்ல விரும்பலை. ஏன்னா அவங்களும் எங்களை மாதிரி இளைஞர்கள் இதோட பகுதியில் தான் இருக்காங்க, அந்த மனப்பக்கத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து சரியான புரிதல் இல்லை, எடுத்து சொல்லலை. ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னாக்கா சொல்கிற வார்த்தை வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும். அது எந்த வழியில் சொல்லணும்? அது தமிழ் தெரிஞ்ச மொழி, நமக்கு மொழி வந்து தமிழ் தான். அந்த தமிழ் மூலயமா கொண்டு போய் சேர்க்கின்றது தான் இன்றைக்கி சீமான் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரே வேலை, சீமான் அண்ணன் பண்ணிகிட்டு இருக்க ஒரே வேலை. நான் நிறைய சீமான் சொல்லுவேன், சிலர் அண்ணன் கூட சொல்ல மாட்டேன், சீமான்னு சொல்லுவேன். அது வந்து ஒரு மரியாதை குறைவாக நினைக்க வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அண்ணன் அப்படின்றது, இப்போ என் அண்ணன் நான் பேரை சொல்லி தான் கூப்பிடுவேன். அது மாதிரி தான் ஒரு அண்ணன் நீ வா போன்றதும் சரி, அதை நீங்கள் தவறு எடுத்துக்க வேண்டாம். இப்போ அண்ணன் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா தமிழை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தேதிக்கு சின்ன பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா மேடை பேச்செல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி ஒரு ஆட்சி டிவிகேல அவங்க இதில் குறை சொல்ல 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 10 பேர் ஓகே, இல்லை மற்ற 90 பேர்னாக்கா அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல. ஆனால் அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி தான் அவங்க இருக்கிறாங்க. ஒரு இது கேட்டால் உடனே டிவிகே இல்லைனாக்கா ஏதாச்சும் ஒரு சத்தம். இந்த மனநிலையில் தான் இருக்காங்க தவிர அந்த விஜய் படம் அவர் சிகரெட் பிடிக்கிறாரு, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாரு, நிறைய டைலாக்லாம் சொல்கிறாரு. இதே தான் அந்த பசங்களும் கேட்டுட்டு அதேபடி தான் நடந்துக்கிறாங்களே தவிர ஒரு கருத்தியல் எதனாச்சும் ஒரு கருத்து நல்ல ஒரு கருத்தை சொல்கிற அளவுக்கு வளர்த்துருக்காருன்னா கிடையாது. அவருக்கு ரசிகர் மன்றத்தை அப்படியே ஓட்டு வங்கியை மாற்றி எடுத்த உடனே முதலமைச்சராக ஆகிடணும்னு நினைக்கிறாரு தவிர முதலமைச்சராக வந்து என்ன பண்ணுறது? இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 நிமிடங்கள் தான் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. வெறும் 80 நிமிடம். அதுவே அண்ணனை பாருங்கள், இருக்கிற அனைத்து இதுவும்
முக்கால்வாசி எல்லாம் அனைத்து இதுவும் போயிட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. தமிழ் உணர்வு கொண்டவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் போய் சேர்ந்துருச்சு. இது ஏன் இவ்வளோ பெருசாக சொல்லணுனாக்கா, ஆரம்பத்துக்கு இதுக்கே வருவோம். மற்றவை இப்போ சொன்ன புரியுதா, இவ்வளோ இது அண்ணன் சொல்லியும் சீமான் அண்ணன் சொல்லியும் மக்களை சென்று சீக்கிரமாக சேரலை. இதனால தான் எங்களை மற்றவையில் வச்சுருக்காங்க. ஒன்றும் இல்லாமல் இந்த சினிமாவை பார்த்து வந்தவங்க அவங்களுக்கு பார்த்தா இன்றைக்கி 98 சீட்டு 120 சீட்டு 180 சீட்டில் வின் பண்ணுவாங்கன்றாங்க. அதெல்லாம் ஒரு எக்ஸிட் போலில் வச்சுலாம் ஒரு ஆட்சி அமைச்சிட முடியாது. அதை வச்சே மக்கள் குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சீமான் அண்ணன் வருவாங்க, நாம் தமிழர் வரும், பொறுமையாக ஆட்சி அமைக்கும். ஆட்சி அமைச்ச பிறகு 234 தொகுதின்றது அடுத்த 5 வருஷமும் 234 தொகுதி இவங்க தான் இருப்பாங்க. தவிர இந்த தொங்கு கூட்டணியோ 117 இடத்த பிடிச்சாதான் ஆட்சின்றது, ஒரு 10 சீட்டு இல்லை இன்னொரு இதில் போய் எம்எல்ஏ விலைக்கு வாங்குறதும் அந்த இதெல்லாம் இருக்காது. தனித்தே தான் போட்டி, தனித்தே தான் ஆட்சி. ஏன்னா அப்போ தான் இவங்க நினச்சதை செய்ய முடியும். ஒரு கூட்டணியில் இருந்தால் அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க, எனக்கு இது கொடுக்கணும் அதை பண்ணணுன்ட்டு. அந்த சமரசம்லாம் இங்கே கிடையாது. அந்த சமரசம் அரசியலே வேண்டாம். இதனால் வரைக்கும் அந்த அரசியல் நடந்துட்டு இருந்திருக்கு. இது அரசியல் மாற்றம் இல்லை, அண்ணன் சொல்கிறது அடிப்படை மாற்றம். இப்படி இருக்க இந்த மாதிரி கொண்டு வர்றது அப்படியே தலைகீழாக அப்படி அமைச்சா மட்டும்தான் தமிழ்நாடாக இருக்கும் வருங்காலத்துலேயும் சரி. அதனால் மக்கள் சிந்திக்கணும், யாருக்கு ஓட்டு போட்டால் நல்லாயிருக்கும். நீங்களே யோசிங்க. ஒரு கட்சியோட தலைவர் சொல்கிறாருன்றதை நீங்கள் காதில் வாங்கிக்க, அந்த கருத்தை உள் வாங்கிக்கோங்க. அதையும் தாண்டி என்னென்ன அவங்க செய்வாங்களா மாட்டாங்களான்ற நீங்கள் தான் பார்க்கணும். இதனால் வரைக்கும் ஆட்சி செஞ்ச திராவிட அரசும் சரி, இப்போ புதுசாக ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிற டிவிக்கே சரி, என்ன பண்ணாங்க என்ன சொன்னாங்க அதே தான். இவர் அரசியல் மாற்றம் கிடையாது. வந்தவர் டிவிக்கே அரசியல் மாற்றம் கிடையாது. அதே பாணியில் இவ்வளோ நாள் நீங்கள் ஆண்டுட்டீங்களா, எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்களேன், இந்த கதை தான். இதனால் நான் பண்ணேன், இதே உங்களுதே நான் பண்ணுறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க. இதே தான் அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, டிவிக்கும் சரி. இது தானே சரி. அவங்கள குறை சொல்ல வரும்ல, அவங்களோட மனப்பக்குவம் அதாக இருக்குது, அவங்க மனநிலையாக தான். அதை தான் மக்கள் எடுத்து போய் சொல்லிட்டு இருக்கோம். யாருமே எடுத்துக்கட்டி அவங்க மேலே கருத்து திணிப்போ கிடையவே கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்களோ, நாம் தமிழரோட கொள்கை என்னன்னாக்கா, அனாவசியமாக எதுவும் தப்பாக பேசக்கூடாது. எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கணும். அந்த ஆதாரம் இருக்கிறத மட்டும்தான் பேசணும், ஆதாரம் இருந்தால் பேசணும். அது மாதிரி அவங்களோட கருத்தை உள் வாங்கிக்கிட்டு அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர நாம் தமிழரில் எடுத்துக்கட்டி பேசுகிற இதுவே நாம் தமிழருக்கு கிடையாது. இது வரைக்கும் நான் பார்க்கல. இந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதான் தமிழை வளர்க்குறதுக்கு உண்டான இதை சீமான் அண்ணன் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னாக்கா, நான் தமிழ் படிக்கணும்னு ஆசை. எங்கள் மேம் ஒரு மலர்கொடி மேம்கிட்ட ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அவங்க இருக்கனால என் தமிழில் கொஞ்சம் ஆர்வம் அதிகம். அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் விட்டு போயிட்டாங்க, எனக்கு அந்த ஆர்வம் குறைஞ்சிடுச்சு. ஏன்னா ஒருத்தரை பயிற்சி கொடுக்கணும், ஒருத்தர் முன்னுக்கு வர்றாங்க, குழந்தைகள்லாம் முன்னுக்கு வராங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஆசிரியர்கள் தான். அவங்க கொடுக்குற ஊட்ட இதில் தான் அவங்க அறிவு வளர்ச்சி அடையும். அது மாதிரி தமிழில் கொண்டு வரணும்னு நினைக்கிறது இவர் மட்டும்தான். தமிழ்னு சொல்கிறாங்க. அதனால இவர் சில பேர் வேறு இதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழ் தான் இருக்கணும். முதன்மை தமிழ் தான். எல்லாரும் வாழ்வோம், நாங்கள் மட்டும்தான் ஆள்வோம். எல்லாரும் வாழலாம், நாங்கள் தான் ஆள்வோன்றது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது 100க்கு 100 உண்மை. ஏன்னா கன்னடமும் சரி, 1956 மொழி வாரியாக மொத்தமாக பிரித்தப்போ கன்னடன்னு சொல்லிட்டாங்க கர்நாடகா. கேரளாக்காரங்க அவங்கள மலையாளின்னு சொல்லிட்டாங்க. தெலுங்கர் எங்கள் தெலுங்கர்னு சொல்லிட்டாங்க. இங்கே நம்ம தமிழர் தான் சொல்லியிருந்தோம். ஆனால் அதை எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல சொல்ல வேண்டியவங்க இல்லை. அதாவது தமிழுக்கு சொந்தக்காரவங்க கிடையாது. இதை நான் ரொம்ப போக விரும்பலை. தமிழுக்கு சொந்தக்காரவங்க கிடையாது. அப்போ இருந்த ஆட்சியில் இருந்த அத்தனை பேருமே அப்படி தான். காமராஜர் ஐயாவை தவிர்த்து யாருமே கிடையாது. அந்த இடத்துல இருந்து தான் இப்போ சீமான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு வீட்டில் உதாரணத்துக்கு இப்போ உங்கள் வீடு இருக்கட்டுமே, உங்கள் வீட்டில் யார் தலைவராக இருக்கணும்? நீங்கள் தான் இருக்கணுமே தவிர பக்கத்து வீட்டுக்காரரோ இல்லை பின்னாடி வீட்டு தெருவில் இருக்கவங்களோ கிடையாது. அவங்க வீட்டில் அவங்கவுங்க தான் தலைவராக இருக்கணும். அந்த ஆண் அவங்க தான் தலைவராக இருக்கணும், இல்லை பெண் அவங்க தலைவராக இருக்கணும். இங்கே ஆணுக்கு பெண் சமம், ஆணும் பெண்ணும் சமம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அவங்க வீட்டில் அவங்களோட இருந்தால் தான் பண்ணணும். அதே தான் இங்கே தமிழ்நாட்டில் தமிழன் ஆள வேண்டும். இதை தான் பாரதிதாசன் நிறைய பாடல்களில் சொல்லியிருக்காரு. இப்போ சொன்ன பெரிய காணொலியாக போயிட்டு இருக்கோம். மற்ற பேர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கணும். அதனால் இதை என்ன சொல்லணும்னாக்கா, இந்த மற்றவை அப்படின்ற இடத்துல இங்கே தள்ளிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மற்றவை கண்ணுக்கு தெரியாது. ஏன்னாக்கா இன்றைக்கி இப்போ இந்த கடையை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ரசாயனம் கலந்த உணவு இது மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எங்கே உணவு சாப்பிட போனாலும் சரி, எங்கே போய் ஒரு தேநீர் கடையோ ஒரு உணவகமோ இல்லை எங்கேயாச்சும் போய் குழந்தைங்களோட போய் ஏதாச்சும் சாப்பிடணும்னு நினச்சிக்கலாம், எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு பாட்டில் இருக்கும், அதில் அதில் INR அப்படின்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் MLC5 அப்படின்ற நம்பர்லாம் இருக்கும். அதெல்லாம் என்னென்னு கூறுது கவனிச்சு எல்லாமே நஞ்சு கலந்த உணவு தான். அதெல்லாம் இல்லாமல் ஒரு தெளிவான உணவு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சீமான் அண்ணன். அதுபடி பண்ணால் இப்போ நம்மளோட இது பார்த்தீங்கன்னாக்கா, எங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 40-45 அந்த தாண்டி கடந்து எல்லாம் இருக்குது. எங்களுக்கு உண்டான இதில் நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களோட பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். அதனால நாங்கள் நாம் தமிழராக ஆதரிக்கிறோம். இது மட்டும் கிடையாது, வருங்காலத்தில் தமிழ் அப்படின்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாடாக இருக்கும். இல்லைன்னா வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற அரசியல் 10,000 கொடுக்குறேன் இதெல்லாம் தான் சொல்கிறாங்க தவிர, ஒருவராட்சி யாராவது ஒருத்தர் ஒரு கட்சியில் ஒரு ஒரு பொறுப்பில் இருக்கவங்க சொல்லுங்கள், நான் மலையை காக்கிறேன், நான் டாஸ்மாக் ஒழிக்கிறேன், நான் இதெல்லாம் அழிக்கிறேன், நான் வளத்தை காக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். கனிம வளத்தை காக்கிறேன்,
சென்ட்ரல்லேருந்து வரவங்களுக்கு இங்கே மொத்தமாக கதவை திறந்து விட்டு வச்சிருக்க காரணம் நம்மளோட கனிம வளத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்கு ஒரே வேலை தானே தவிர அண்ணன் பாருங்க 8 வழி சாலையாகட்டும் ஒரு அந்த இது ஆகட்டும் ஏர்போர்ட் பரந்தூர் விமான நிலையம் ஆகட்டும் இதெல்லாம் தடுக்கப்பட்டது வந்து தமிழ்நாட்டுக்கு அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க வரல அது அடுத்தது. ஆனால் இப்போ இது வரைக்கும் செஞ்சதே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ நல்லது தான் செஞ்சுருக்காங்க. அவங்கெல்லாம் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடாக இருக்காது. தமிழ்நாடாக இருக்காது. இந்த திராவிடன்ற ஒரு வார்த்தை தான் இருந்துகிட்டே இருக்கும். திராவிடம் வாழணும்னா அவங்க இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. தமிழ் வாழணும் அப்படின்னா சீமானன் ஆட்சி தான் சரி, அதை ஆதரிங்க. உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கும், உங்கள் வருங்கால சந்நிதி அவங்களோட சந்நிதி அதெல்லாம் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கனாக்கா நாம் தமிழர் ஆதரிக்கணும். இது என்னுடைய கருத்து. இது பொதுமக்களோட இதுல இது என்னோட கருத்து. பொதுமக்களோட கருத்தும் இதுதான். அதுதான் முதல்ல 1.1, அதுக்கப்புறம் 4.5, 6.6, அப்புறம் 8.22 அப்படின்றது. இந்த இதுலேயும் வாக்கு வங்கி கூடும். பொறுமையாக ஆட்சி அமைப்பாங்க, தனித்து ஆட்சி அமைப்பாங்க. வெற்றி நாம் தமிழருக்கு.